எல்லா கேன்சருக்கும் ஒரே டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கிடையாது. எல்லா கேன்சருக்கும் சர்ஜரி கிடையாது. எல்லா கேன்சருக்கும் கீமோதெரப்பி தான் ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது. அண்ட் எல்லா கேன்சருக்கும் இன்ஃபேக்ட் ரேடியேஷன் அப்ளை ஆகும்னு கூட சொல்ல முடியும். பட் ஸ்மோக்கிங் அஃபெக்ட்ஸ் அட் அ செல்லுலர் லெவல். இட் அஃபெக்ட்ஸ் தி வால் ஆஃப் த வெசல்ஸ். ஸோ எந்த வெசல் வேணா டக்குன்னு சுருங்கலாம். அதனால தான் ஸ்மோக் பண்றவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கும் வரலாம், ஸ்ட்ரோக்கும் வரலான்றதை நம்ம ரிப்பீட்டடா சொல்லிட்டே. பட் உள்ள இருக்க உறுப்புகளுக்கு கேன்சர் வந்தா எப்படி தெரியலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் நாட் ஆல்வேஸ் நெசசரி அன்டில் இட் க்ரோஸ் பிக் இனஃப். ஜென்ஸ்க்கும் வரலாம், விமென்க்கும் வரலாம். தட் இஸ் வாட் இஸ் கிட்னி கேன்சர். பிளாடர் கேன்சரும் அப்படிதான், ஜென்ஸ்க்கும் வரலாம், விமெனுக்கும் வரலாம். வேறஸ் ப்ராஸ்டேட் கேன்சர், நீங்க சொன்ன பிரஸ்ட் கேன்சர் ஃபார் விமன் மாதிரி, ப்ராஸ்டேட் கேன்சர் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் மென். கட்டிலாம் வந்து கிட்னியோட நடுப்பகுதியில் இல்லை தப்பான குணம் கொண்டு ரத்த குழாயில் டியூமர் த்ராம்பஸோட இருந்ததுன்னா, வித்தவுட் டிஸ்கஷன் ஃபுல் ரிமூவல் இஸ் த டிக்டர். கேன்சர் அப்படிங்கிற விஷயம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக தான் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சிவராஜ் பரத்குமார் அவர்கள் வந்திருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஸோ நிறைய கேள்விகள் கேட்கறதுக்காக நானும் பிருந்தாவும் அவளா காத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்லி, கேன்சருங்கிற ஒரு விஷயம் முன்னாடி வந்து ரொம்ப ரேரான டிசீஸா இருந்துச்சு. இப்ப கேன்சர் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அதுக்கான காரணம் என்ன? 2-3 காரணம் சொல்லலாம். ஒன்று, நம்ம லைஃப் ஸ்டைல் முந்தின காலத்தோட இப்போ நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபாஸ்டர் லைஃப் ஸ்டைல் சொல்லிட்டு நிறைய ஷார்ட் கட்ஸ், நிறைய ஜங்க் ஃபுட், ஹோம் குக் ஃபுட் இல்லாமல் சாப்பிட்றது இஸ் ஒன் மேஜர் ஃபேக்டர் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ். செகண்டு, நம்ம இன்வெஸ்டிகேஷன் மொடாலிட்டிஸ் ஆஃப் இம்ப்ரூவ்ட். முன்னாடிலாம் நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணுறதுக்கு சிட்டியில் 2 இடம் போகணும். இப்போ நம்ம ஸ்ட்ரீட்ல 2 ஸ்கேன் சென்டர் இருக்கு. ஸோ டவுட் இருந்தால் ஸ்கேன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டை கேட்கலாம் ஏதாவது ப்ராப்ளமா இல்லையான்ட்டு. தேர்டு வந்து மீடியா. இப்போ உங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் வெளியூரில் வந்தால் கூட உங்களுக்கு முன்னாடி தகவல் தெரிய ஒரு 1 month ஆகும். இப்போ வந்து அவங்க அன்றைக்கே ஈவினிங்கே அவங்க ஸ்டேட்டஸ் போட்டுருவாங்க, ஐ ஹவ் பின் டயக்னோஸ்ட் வித் ஸோன்னு சொல்லிட்டு. ஸோ இமீடியட்டாக எல்லாருக்கும் தெரியுது. டிசீஸ் வர்றதுக்கு, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் லைஃப் ஸ்டைல். பட் அதை பிக்கப் பண்ணுறதுக்கு காரணம் இன்வெஸ்டிகேஷன், தெரியறதுக்கு காரணம் சோஷியல் மீடியா. தட் இஸ் வை தேர் இஸ் சோ மச் டாக் அபவுட் கேன்சர் நவ. கேன்சர் அப்படிங்கிற நோயை வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது எதனால அப்படி சொல்றாங்க டாக்டர்? கேன்சர் பேசிக்கலா பாத்தீங்கன்னா, ஒரு ஜெனரல் பேஷண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றப்ப என்ன சொல்லுவோம்னா, ஒரு கிளாஸ்ல 20 பசங்க இருக்காங்க. 2 பசங்க எப்பவுமே டீச்சர் சொல்றதை கேட்க மாட்டாங்க. அந்த 2 பசங்க தான் கேன்சர். அவங்க டீச்சர் சொல்றப்ப உட்கார மாட்டாங்க, ஹோம்ஒர்க் எழுத மாட்டாங்க, தே ஒன்ட் ஒபே த ரூல்ஸ். அந்த 2 பசங்களை நம்ம அப்போ கண்ட்ரோல் பண்ணலன்னா, அவங்க பக்கத்தில் இருக்க இன்னும் 2 பசங்க அண்ட் ஃபுல் கிளாஸையுமே அந்த மாதிரி டர்ன் பண்ணிடுவாங்க. இட்ஸ் எக்ஸாக்ட்லி த மெடிக்கல் வெர்ஷன் ஆஃப், காமன் வெர்ஷன் ஆஃப் கேன்சர். கேன்சர்ன்றது பேசிக்லி வென் செல்ஸ் டிஃபை த செல் டெத், அவங்களுக்கான 120 day சைக்கிளை கிராஸ் பண்ணி செல்ஸ் லிவ் ஆன் பண்ணுறப்ப இட் பிகம்ஸ் கேன்சர். அதை நம்ம இனிஷியலாகவே கண்ட்ரோல் பண்ணலன்னா அது பக்கத்தில் டிஷ்யூவை அஃபெக்ட் பண்ணிகிட்டே போகும். தென் பிளட்ல போய் பக்கத்து டிஸ்டன்ட் ஆர்கன்ஸ் எல்லாமும் பிளட்ல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த டீச்சர்ஸோட சொல் பேச்சு கேட்காம இருக்கிற இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி நார்மலா வழிக்கு கொண்டு வரணும்? இன் ஜென்ரல் டிக்டம் கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ல இல்ல நீங்க பாடியில கேட்குறீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். நீங்க எந்த ஆர்கன்ல இருக்குன்றத பார்த்துட்டு என்ன டைப் ஆஃப் கேன்சர்ன்றதை ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணுவோம். என்ன டைப் ஆஃப் கேன்சர் எந்த பார்ட் ஆஃப் த பாடின்றதை பொறுத்து ட்ரீட்மெண்ட் இருக்கு. எல்லா கேன்சருக்கும் ஒரே டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கிடையாது. எல்லா கேன்சருக்கும் சர்ஜரி கிடையாது. எல்லா கேன்சருக்கும் கீமோதெரப்பி தான் ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது. அண்ட் எல்லா கேன்சருக்கும் இன்ஃபேக்ட் ரேடியேஷன் அப்ளை ஆகும்னு கூட சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், கிட்னி கேன்சரில் த ரோல் ஆஃப் ரேடியேஷன் கரண்ட் கொடுக்கறது இஸ் ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள். வெரி வெரி ஸ்மால் கண்டிஷன்ஸ் வி கிவ். ஸோ அவ்வளோ ப்ராடாக சொல்ல முடியாமல் நீங்கள் மேபி ஸ்பெசிஃபிக்காக இன்னும் டார்கெட்டாக ஹிட் பண்ணி கேட்டோம்னா நம்ம ஒன்று வி கேன் டிஸ்கஸ். இதுக்கு இது மாதிரி ஜென்ரலைஸ்டாக சொல்கிறது வந்து கேன்சர் ஷுட் பி ட்ரீட்டட் அட் த ஏர்லியஸ்ட். சினிமா வகையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா டாக்டர், பிளட் கேன்சர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். பிளட் கேன்சர், போன் கேன்சர், இந்த மாதிரி கொஞ்சம் காமனான கேன்சர்ஸ்லாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். பட் முக்கியமா கேட்டோம் அப்படின்னா யூரோ ஆன்காலஜி அப்படின்னா அந்த டேர்ம் எதை டிஃபைன் பண்ணுது டாக்டர்? யூரோ ஆன்காலஜி பேசிக்லி இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிட்னி, ரீட்டர்ஸ், பிளாடர் அண்ட் ப்ராஸ்டேட். அதுதான் யூரோலஜி. அதுல வி சப்ஸ்பெஷலைஸ் அண்ட் லுக் அட் ஒன்லி கேன்சர்ஸ் இன் தீஸ் ஆர்கன்ஸ். இப்போ கிட்னில வரக்கூடிய கேன்சர்ஸ், யூரிட்டர் டியூப்ல வரக்கூடிய கேன்சர்ஸ், யூரினரி பிளாடரில் வர கேன்சர், ப்ராஸ்டேட்டில் வர கேன்சர், அட்ரினல் கேன்சர்ஸ், ரெட்ரோபெரிட்டோனியல் கேன்சர்ஸ், இதை மட்டும் டீல் பண்ணுறது தான் வி கால் இட் அ சப்ஸ்பெஷாலிட்டி நோன் அஸ் யூரோ ஆன்காலஜி. இதை ஏன் டெடிக்கேட்டட் சப்ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிறோம்? இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குது? இத்தனை வருஷமாக நம்ம எல்லாரும் பண்ணது என்னென்னா, முந்தின காலத்தில் வந்து ரஃபாக எடுத்திங்கன்னா ஒரு ப்ராஸ்டேட் கேன்சர் ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்குன்னு சொன்னாங்கன்னா, இப்போ வந்து நம்ம ரொபாட்டிக் சர்ஜரி பேசுகிறோம், ஆன்டி ஆண்ட்ரோஜன் லேட்டஸ்ட் ட்ரக்ஸ் பேசுகிறோம். முந்தின காலத்தில் ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் பைலேட்ரல் ஆர்கிடெக்டமி with channel TRP. That is such a life changing treatment. அது அந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ் இல்லாமல் கொடுத்தோம்னா
It is a gross medical negligence ne sollalam. So that evolution has happened over 10-15 years, and அதை adopt பண்றதுக்கு people have to subspecialize and focus on that, and that is what is uro-oncology. ஸோ டாக்டர் இப்போ ஆக்சுவலாக வந்து ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் வந்து என்ன மாதிரியான கேன்சர்ஸ்க்குலாம் அப்ளிகபிளாக இருக்கு? In general இது டெஃபினெட்லி டெரிகேட்டரி ஃபார் த பாடி. எல்லா விதத்துலையும் உடம்பை இன்சல்ட் மட்டும்தான் பண்ணும். லங்ஸ்ன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க, பட் ஸ்மோக்கிங் அஃபெக்ட்ஸ் அட் அ செல்லுலர் லெவல். இட் அஃபெக்ட்ஸ் தி வால் ஆஃப் த வெசல்ஸ். ஸோ எந்த வெசல் வேணால் டக்குன்னு சுருங்கலாம். அதனால தான் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கும் வரலாம், ஸ்ட்ரோக்கும் வரலான்றதை நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருப்போம். பட் வித் ரெஸ்பெக்ட் டு கேன்சர் அண்ட் யூராலஜின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் கிட்னி கேன்சர், இட் வில் இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் பிளாடர் கேன்சர். இந்த ரெண்டு கேன்சர்லையும் பேஷண்ட்ஸ் who are smokers have a much higher risk of developing it than a non-smoking patient. Likewise, alcohol எடுத்தீங்கன்னா, it does not particularly increase the risk of any cancer, but overall healthக்கும் it is found to be having a negative impact. Likewise, டயட்னால வரக்கூடிய கேன்சர்ஸ் பிரதானமாக பார்த்தீங்கன்னா லார்ஜ் பவல் கோலோரெக்டல் கேன்சர்ஸ் தான். அது கிட்னிலையோ பிளாடர்லையோ ப்ராஸ்டேட்லையோ வரப்போகிறதில்ல, பட் இன் ஜென்ரல் தே ஹாவ் அ நெகட்டிவ் இம்பாக்ட். So direct correlation is with smoking only. இப்போ பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்டர், யூரினரி பிளாடராக இருக்கட்டும், இல்லை வந்து யூரினரி ட்ராக்டில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை சொல்கிறதுக்கே தயங்குவாங்க பேஷண்ட்ஸ். அது முக்கியமாக வந்து இப்போ கேன்சர் இருக்கா அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. நம்ம சொன்ன மாதிரி அது சைலண்ட் டிசீஸ்ன்னு வேற சொல்கிறோம். ஹவு டு தே நோ தட்? ஸோ மெனி டைம்ஸ் பேஷண்ட்ஸ் சொல்ல மறந்துடுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் பேஷண்ட்ஸ் ஓபிடி வராங்க, நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறோம், அவங்களுக்கு ஸ்டேஜ் 1 இல்லை ஸ்டேஜ் 2, 3, 4 வரப்போ கூட பாடிலி தொந்தரவுகள் சிம்டம்ஸ் எதுவும் இல்லாமலே தே லேண்ட் அப் வித் சம் அதர் ரீசன். நான் சரி 65 ஆச்சு, ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணலாம், என் பொண்ணு யூஎஸ்லேருந்து சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. அங்கேருந்து வி ஐடென்டிஃபை பிஎஸ்ஏஸ் 500 பார்த்தீங்க, ஒரு பெட் ஸ்கேன் பண்ணால் பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இட் இஸ் பாசிபிள் லைக் தட் வெரி மச். தட் இஸ் த மெயின் ரீசன் தட் மெனி ஆஃப் த கேன்சர்ஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸ், இப்போ தோலில் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷனோ கட்டியோ வந்ததுன்னா ஆப்வியஸாக பார்த்துருவீங்க. அண்ட் இப்போ இருக்கிற விழிப்புணர்வுல மார்பக கட்டி விமன் ஆர் ஏபிள் டு பிக் அப், அண்ட் டெஸ்டிகுலர் கேன்சர் மென் பிக் அப் பிகாஸ் தே ஆஃபன் செல்ஃப் எக்ஸாமின் அண்ட் சம் நாலேஜ் இருக்கு. பட் இன்டர்னல் ஆர்கன்ஸ் வயிறுக்குள்ள இருக்கு, ப்ராஸ்டேட், பிளாடர், கிட்னி, இதெல்லாம் நீங்க கை வச்சு பார்த்தீங்கன்னாலும் சைஸபிள் டியூமர் சைஸ் வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும் அண்ட் பல ஸ்டேஜஸ் தாண்டி தான் வரும். ஸோ இந்த உள்ளுறுப்புகளை பற்றி கேன்சர் தெரிஞ்சுக்கணும்னா நோ அதர் ஆப்ஷன் பட் ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஒன்ஸ் இன் 2 years or once in 3 years மாஸ்டர் ஹெல்த் செக்அப் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 50 is advised. இப்போ பொதுவாக பார்த்தோம்னா டாக்டர், பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னா இட்ஸ் ஃபார் ஃபீமேல் அப்படிங்கிறத நம்மளே பிரிச்சலாம். டெஸ்டிகுலர் கேன்சர் அப்படின்னா இட்ஸ் ஃபார் மேல் அப்படின்னு பிரிச்சலாம். பட் யூஸ்வலாக அந்த ரீனல் கேன்சர் அப்படிங்கிறது வந்து ஜெண்டர் வைஸ் பிரிக்க முடியுமா, இல்லை இவங்களுக்கு தான் வரும் இவங்களுக்கு தான் வராது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கா டாக்டர்? டெஃபினட்டாக மேல் அண்ட் ஃபீமேல்னு பிரிக்கலாம். ஆப்வியஸ்லி there are 2 genders and ரிலேட்டிவ் ஃபேக்டர் கேட்டிங்கன்னா இட் இஸ் 3:2 occurrence. மென்னுக்கு வந்து இட் இஸ் 3 timesனா விமனுக்கு இட்ஸ் 2 times. ஆல்மோஸ்ட் 1.5:1 மாதிரி. It is 1.5 times more common in men than in women. But it happens in both the sexes. Okay. இப்போ ஜென்ஸ்க்கும் வரலாம், விமனுக்கும் வரலாம். That is what is kidney cancer. Bladder cancer அப்படிதான், ஜென்ஸ்க்கும் வரலாம், விமனுக்கும் வரலாம். Whereas prostate cancer, நீங்க சொன்ன breast cancer for women மாதிரி, prostate cancer is exclusively for men. You cannot have it in a woman. Penile cancer, இதெல்லாம் மென்னுக்கு மட்டும்தான் வரும். Whereas kidney, bladder, adrenal cancers வந்து மென்னுக்கும் வரலாம், விமனுக்கும் வரலாம். They are all common organs for both the sexes. டாக்டர், ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து ஏஜ் ரிலேட்டட் கேன்சரா, வயசானவங்களுக்கு மட்டும் தான் வருமா இல்ல சின்னவங்களுக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கா? காமனாலிட்டி, அது கண்டிப்பா ஏஜ் ரிலேட்டட் கேன்சர் தான். சி ப்ராஸ்டேட்னா என்ன? ஜஸ்ட் அ வேர்ட் அபவுட் ப்ராஸ்டேட், இட்ஸ் விந்து சுரபி கிளாண்ட். வயிறோட பேஸ்ல இருக்கிற ஒரு ஆர்கன். இட் இஸ் பார்ட் ஆஃப் த யூரினரி சிஸ்டம். இட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் மென் டு ப்ரொடியூஸ் பேபிஸ். ஸ்பெர்மோட ஸ்டோரேஜ் அண்ட் ரிலீஸுக்கு that is a very important part of the body. So it is very vital for life. All men are born with it. ஒரு மேல் பேபி பிறந்தாலே உள்ள ப்ராஸ்டேட்னு ஒன்று இருக்கும். அந்த மேல் பேபி ஒரு 15 years கிட்ட டச் ஆகுறப்போ when adulthood kicks in, it starts working. And when the man crosses about 55, by nature prostate will start increasing in size. It is unavoidable. It happens in 8 out of 10 men. If you live up to 65, 75, 9 out of 10. If you live up to 85, it is almost 10 out of 10 men have prostate enlargement. இது வந்து நேச்சர். இந்த நேச்சரில் ஒரு அபரேஷன், அந்த 2 பசங்க கிளாஸ் கவனிக்காத மாதிரி ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு கேன்சர் வருது அப்படின்னா ஆப்வியஸ்லி இட் ஹேப்பன்ஸ் இன் திஸ் டைம் ஃப்ரேம். அண்ட் இட் இஸ் மோர் காமன் ஆஸ் த மேன் ஏஜஸ். In fact, there is a study which says that when 1,000 autopsies of men at 100 years was done, almost 90% of men had some small focus of prostate cancer. So it is a disease of age.
ஓகே. இதுலயும் ஒரு ஆப்வியஸ்லி ஒரு அபரேஷன் இருக்கும். ஆப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் அண்ட் சம் பீப்புள் ஹூ ஹாவ் ஃபேமிலியில் எங்களுக்கு 50 இயர்ஸ் முன்னாடி 45 இயர்ஸ்க்குள்ளேயே எங்கள் ஃபேமிலியில் ஒரு அண்ணாக்கோ மாமாக்கோ ஜென்ஸ் யாருக்கோ ப்ராஸ்டேட் கேன்சர் வந்துருந்துன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா that entire family is we start screening much earlier from the age 45. Oh, it's We don't- genetical. Yeah. Okay. That is known as hereditary. It is not otherwise. Okay. Hereditary prostate cancer will have only two factors. It presents early. It doesn't have to wait till 55 60. So it can even present at 45 and it can be sometimes a little more aggressive. இப்போ இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் இல்லை ரீனல் கேன்சர்ஸ் வரக்கூடிய விஷயங்கள் நிறைய இப்போ காமன் ஆகிட்டே இருக்கு டாக்டர். இந்த சிம்டம்ஸ் எப்படி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது கேன்சருக்கானது தான் அப்படிங்கிறது? ஸோ இது எல்லாமே உள்ளுறுப்புகள் இல்லையா, வெளியில எதுவும் தெரிய போறதில்ல. பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது உடம்பு ரீதியாக சிம்டம்ஸ் வந்தால் தான் தெரியும். மோஸ்ட் காமன் மாஸ் மீடியாவில் வருது, சினிமாவில் வருது, பேஷண்ட்ஸ்க்கு தெரியும் ஏதாவது ஒரு உறுப்புலேருந்து ரத்தம் வந்தால் ஓகே ஃபர்ஸ்ட் இஸ் அலார்மிங் சைன், செகண்ட் கேன்சரை பற்றி கூகுள் பண்ணுறது. மூக்கில் இருந்து வந்தாலோ இருமல்ல வந்தாலோ அவங்க வந்து டிபின்னு எடுத்துப்பாங்க. சினிமா பார்த்து அவங்களுக்கு வந்த பழக்கம். மோஷனில் ரத்தம் வந்ததுன்னா ஓகே சம் பிளட் கேன்சர் நினைக்கிற பேஷண்ட்ஸ் இன்னமும் இருக்காங்க. மோஷனில் பிளட் வந்தாலும் பிளட் கேன்சர் நினைக்கிற பேஷண்ட்ஸ். யூரின்ல பிளட் வந்ததுன்னா பேஷண்ட்ஸ் வந்து ஸ்டோன்னு நினைக்கிறவங்க ஆர் வெரி வெரி லெஸ். தே ஃபர்ஸ்ட் அசியூம் இட் இஸ் கேன்சர். தே ஆஸ்க் டாக்டர் சாட் ஜிபிடி. அவங்க ஒரு 5 டயக்னோசிஸ் அரைவ் பண்ணிடுறாங்க. unnecessary investigations, there are patients monthly at least ஒருத்தங்க வந்து பெட் ஸ்கேனே பண்ணிட்டு ரிப்போர்ட்டோட வராங்க for a urinary infection. No one is to blame other than curiosity. See, கையில ஃபோன் இருக்கு, இன்டர்நெட் அவைலபிளா இருக்கு, சாட் ஜிபிடி ஓப்பனா இருக்கு, நிறைய ஸ்கேன் சென்டர்ஸ் இருக்கு. எங்கேயுமே ஒரு மாடரேஷன் இல்லைன்னா இந்த மாதிரி நடக்கிறது காமன் தான். பட் உள்ள இருக்க உறுப்புகளுக்கு கேன்சர் வந்தா எப்படி தெரியலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நாட் ஆல்வேஸ் நெசசரி அன்டில் இட் க்ரோஸ் பிக் இனஃப். இப்போ கிட்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிட்னியில் வர கட்டிகள் வந்து கேன்சர் கட்டியே வந்ததுனா கூட இப்போ நாங்கள் 100 பேஷண்ட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறோம்னா அதில் வந்து 60 to 65% 65% வந்து இன்சிடென்டலோமான்னு சொல்லுவோம். தற்செயலாக அவங்க ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ண வந்திருப்பாங்க, வாமிட்டிங் சொல்லி ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. ஒரு யங் லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, அவங்க ப்ரெக்னென்சி ஸ்கேனில் பார்த்தோம் ஷி ஹேட் 12 centimeter கிட்னி கேன்சர், அப்சல்யூட்லி ஏசிம்டமேட்டிக். அவங்களுக்கு உடம்பு ரீதியாக வெயிட் லாஸ் இல்லை, வயிறு வலி கிடையாது, யூரின்ல பிளட் வர்றது கிடையாது, எந்த ஒரு சிம்டமும் இல்லை. ஷி காட் யங் ஃபீமேல், காட் மேரிட், காட் ப்ரெக்னென்ட். கைனகாலஜிஸ்ட் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுங்க, குழந்தையோட ஏஜ் சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. யூட்ரஸோட 3 times பிகராக கிட்னியில் ஒரு கேன்சர் இருக்கு. ஸோ கிட்னி சைலண்டாக தான் வரும். பிளாடர் லக்கிலி சம்டைம்ஸ் பிளட் கொடுத்து ஒரு அலாம் கொடுக்கும், அது ரைஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ப்ராஸ்டேட் கேன்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் நவ் ரைசிங் டு பி த செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் இன் மென் இன் இந்தியா, லங் கேன்சருக்கு அடுத்து. It is absolutely silent and that is given the definition silent threat. அது கம்ப்ளீட்லி சைலண்டாக இருக்கும், ஏன்னா அது வயிறோட உள்பகுதியில் இருக்கு. த்ரெட் ஏன்னா நம்ம அதை கண்டுபிடிச்சி அதை ஆக்ட் பண்ணோம்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி கியூரபிள் அண்ட் இட் இஸ் அ வெரி வெரி ஒபீடியன்ட் டிசீஸ். நம்ம கண்டே பிடிக்காம உள்ளே வச்சிருந்திருப்போம். இட்ஸ் அ டிக்கிங் டைம் பாம் வெயிட்டிங் டு டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். அதை அப்படி அலோவ் பண்ணோம்னா பை த டைம் இட் பிரசன்ஸ், நம்ம வெயிட் பண்ணுறோம் சிம்டம்ஸ் வரும்னா அதுக்குள்ளே இட் வில் பி a stage 4 disease. At that stage cure is not possible. So இப்போ யூரின்ல பிளட் வந்தாலே வந்து கேன்சர்னு பயந்துருவாங்களே டாக்டர், அது உண்மையா? யூரின்ல வந்து பிளட் வந்தாலே is it dangerous? It is not always cancer. Cancer is one of the probabilities, but when you sit in a OPD and see patients, I will put it as the third or the fourth probability. Number one, when you see a mass population of about n number of patients a day, first thinking நம்மளுக்கு வந்து அது urinary tract infectionஆ இருக்கணும்னு. கிட்னில இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், பிளாடர்ல இருக்கலாம், ப்ராஸ்டேட்ல இருக்கலாம். இட் கேன் பி ஃபார் அ மேன் ஆர் ஃபார் அ உமன். அதனால மட்டுமே பிளட் வர சான்சஸ் நிறையவே இருக்கு. செகண்டா ஸ்டோன்ஸ். எல்லாருக்குமே பெயின் வந்து தான் ஸ்டோன் வந்து ஐடென்டிஃபை பண்ணணுன்றது இல்லை. நிறைய பேருக்கு ஸ்மால் ஸ்டோன்ஸ் உள்ள ரோல் ஆகிட்டு இருக்கும். அது எப்போ அந்த டியூபை பிளாக் பண்ணுதோ அப்போதான் பெயின் வரும். தோஸ் ஸ்மால் ஸ்டோன்ஸ் கேன் ஸ்க்ராச். நம்ம ஒரு டூத் ப்ரஷ் உடஞ்சு போயிடப்போ நம்ம ப்ரஷ் பண்ணால் உள்ள எப்படி ப்ளீட் ஆகுமோ அந்த மாதிரி 1 trickle ஆஃப் பிளட் வந்து யூரின்ல மிக்ஸ் பண்ணால் கூட என்டையர் void will become bloody. So that is the second most common. Third தான் I will say is some tumor, ஏதாவது ஒரு கேன்சர் உள்ள ஏதாவது இருக்கு. Okay. So it is not always cancer first. இப்போ நீங்க ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணிருந்தீங்க டாக்டர், லைக் பிரெக்னென்ட் லேடி அவங்களுக்கு வந்து இப்போ கேன்சரோடது தெரிஞ்சது அப்படி. ஹவு டேஞ்சரஸ் இட் இஸ் அண்ட் குழந்தைக்கு எந்த வகையில் அது ஆபத்தை வந்து கொண்டு வருமா? பிரெக்னன்சின்னு பார்த்தீங்கன்னா although it is viewed as a very holy divine thing, basically it is more than symbiosis, it is parasitism. The baby is growing on the mother. Mother is only providing for the baby. So until the baby is grown enough, mother is our main life to be treated.
நாங்கள் 2 கேசஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் ஒருத்தவங்களுக்கு ஒரு பெரிய கிட்னி கேன்சர், இன்னொருத்தவங்களுக்கு வந்து யூரின் பிளாடரில் ஒரு கேன்சர். கிட்னி கேன்சர் இருந்த பேஷண்ட்டுக்கு பிகாஸ் கிட்னி கேன்சர் க்ரோஸ் அட் 0.2 centimeters per year, we allowed her to complete pregnancy. Oh. She completed the pregnancy and while delivering the baby, it was a multidisciplinary tumor discussion and we said it is better you undergo cesarean for medical reasons, not for any other reasons. Cesarean போயிட்டு பேபி நல்லா டெலிவர் ஆன உடனே in the same controlled environment of the operation theatre, we went ahead and did surgery for the kidney. Oh. Surgery for the kidney is curative and the baby is born. So she's cured of the disease and now has a baby. Okay, great. For the bladder tumor, that patient was even younger. She was hardly 22. That is a very aggressive disease. You cannot wait for 9 months. So there is a sweet spot in pregnancy. Second trimester சொல்லுவாங்க 12 வாரத்துக்கு அப்புறம். அந்த சமயத்தில் we got access for anesthesia, தியேட்டர் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பிளாடரில் இருந்த கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அதை பயாப்சி எடுத்துட்டு certain drugs பிளாடருக்குள்ளே மட்டும் போக முடியுமான்றதை டிஸ்கஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு and then we let her continue the pregnancy. In both cases, pregnancy was continued, but in one we did not touch until pregnancy was over. Whereas bladder cancer was so aggressive, we had to find a window and then go in and treat. And doctor, இப்போ prostate cancer, kidney cancer, bladder cancerக்குலாம் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து சேமா காமனான ட்ரீட்மெண்ட்ஸ் தானா இல்ல ஒன்னொன்னுக்குமே டயக்னோசிஸ் வந்து டிஃபரெண்டா? ஸோ இன் ஜென்ரல் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் ஒன்று தான். அந்த தப்பாக பிஹேவ் பண்ணுற டிஷ்யூவை ரிமூவ் பண்ணுறது. பை பிரின்சிபல் இட் இஸ் த சேம். You take it lung, you take it tongue, skin, liver, anywhere, kidney, it is always the same. Associated treatment modalities கொஞ்சம் வேரி ஆகும். இப்போ கிட்னி எடுத்தீங்கன்னா கிட்னி கேன்சர் க்ரோஸ் லிட்ரலி லைக் வெட்னஸ் மாதிரி, அது அப்படியே தான் வளர்ந்துட்டு போகும். அண்ட் த ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் த சைஸ். அது என்ன சைஸ் இருக்கோ அதை பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுவோம். 4 centimeters தான் கட் ஆஃப் ஸ்மால் ரீனல் மாஸ்ன்னு சொல்கிறதுக்கு. ஸோ 4 centimetersக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம கட்டியை மட்டுமே ரிமூவ் பண்ணால் போதும். ஒரு 10 centimeter இருக்க கிட்னியில் ஒரு 3.5 centimeter கட்டி இருக்குன்னா நீங்கள் ஃபுல் கிட்னி ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை. அந்த காலமெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் அந்த 3 centimeters 3.5 centimeters டியூமரை மட்டும் ரிமூவ் பண்ணுவோம். வித் ஜஸ்ட் 1 cell மார்ஜின் அலோவ் பண்ணால் போதும். இஸ் இனஃப் டு கியூர் த கேன்சர் இன் தட் பர்டிகுலர் பேஷண்ட்ஸ். இதை வந்து முன்னாடி ஓப்பன் சர்ஜரியில் பண்ணோம், லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணோம், இப்போ லேட்டஸ்ட்டாக ரொபோட்டிக் சர்ஜரியில் பண்ணுறோம். வெரஸ் ப்ராஸ்டேட் பார்த்தீங்கன்னா, இஃப் இட் இஸ் ஏர்லி ப்ராஸ்டேட் கேன்சர், இட் மே பி ஷாக்கிங் டு ஹியர், வி டோன்ட் ஈவன் டச் த பேஷண்ட். இட் இஸ் நோன் அஸ் ஆக்டிவ் சர்வேலன்ஸ். We have diagnosed patient as cancer. We tell the patient they have cancer. But the probability that cancer will kill him is so less that we say we don't have to treat it for 5 to 10 years, but you have to visit us every 3 to 6 months. நாங்கள் பீரியாடிக்காக ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம், பிஎஸ்சின்ற பிளட் டெஸ்ட் பண்ணுவோம், ஒன்ஸ் இன் 18 months ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுவோம். எங்களுக்கு இந்த ஃபேக்டர்ஸில் ஏதாவது ஒரு டவுட் ஏதாவது அரைஸ் ஆச்சுன்னா then we do a biopsy. And the factors எல்லாம் we club it together and stage it. If there is a stage migration upwards, then we say we have to treat. இல்லைனா early prostate cancer, unlike kidney cancer, is just followed up with active surveillance. That is a worldwide accepted clinical term where we don't treat at all. ஒரு பேஷண்ட் கிட்ட 1 hour பேசிட்டு உங்களுக்கு prostate cancer இருக்கு பட் ட்ரீட்மெண்ட் பண்ணா வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அனுப்புறது இன்னமும் நடக்குது. ஓகே ஓகே. யூஸ்வலா டாக்டர்ஸ் வந்து டைரக்டா ட்ரீட் பண்ணாலே வந்து பேஷண்ட்ஸ் பயப்படுறாங்க. அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்னா ஐயோ இந்த ரோபோட்டிக் சர்ஜரி எப்படி இருக்குமோ என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. இப்போ மக்கள் மத்தியில் அதுக்கான வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு டாக்டர்? ஸோ ரோபோட்டிக் சர்ஜரி இந்தியாவில் 2013-14 இருந்தே இருக்கு. So it is widely available now and you would be noticing in the mass media now for the last 1-2 years it is there in every other street, every other area. Robotic surgery is just a tool to do surgery. It is not something that finishes the job by itself. இப்போ நாம் வந்து சர்ஜரி பண்ணுற சமயம் க்ளவ் போட்டு சர்ஜரி பண்ணுறோம். அந்த சமயம் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை பிடிக்கிறதுக்கு ஒரு ஃபோர்சப்ஸ் கேட்போம், ஒரு ஸ்ட்ரக்சரை கட் பண்ணுறதுக்கு ஒரு சிசர்ஸ் கேட்போம். அந்த மாதிரி தான் ரோபோட். அது அந்த ஆங்கிளில் வியூ பண்ணோன்னா we understand what it can deliver. But by way of communication it gets different and patientsக்குலாம் பப்ளிக்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா சர்க்கம்சிஷன் இருக்கு இல்லையா, அதை கூட ரொபோட்டிக்ல பண்ணுங்கன்னு சொல்ற பேஷண்ட்ஸ் இப்போ இருக்காங்க. which is totally meaningless. Robot was specifically designed for deep placed organs ஓட surgery inside the abdomen or in the chest cavity. இது ரெண்டுத்துக்கு தான் robot is actually helpful and it is a mission which is nothing but a master slave mission.
நம்ம சர்ஜன் ஒரு இடத்துல உட்காந்துட்டு when we operate on the machine கையை இப்படி மூவ் பண்ணால் நம்ம செட் பண்ணுற ஸ்கேலிங் 1:1, 1:2 or 1:3ல அதே மூவ்மெண்ட்டை அது உள்ள ரெப்ளிகேட் பண்ணும். இது மட்டும்தான் ரோபோட். இப்போ என் கை வந்து இஸ் டிஃப்ரெண்ட் சைஸ் தேன் யுவர் ஹேண்ட். இட் கம்ஸ் வித் ஹைட் அண்ட் வெயிட். மை ஹேண்ட் வில் டேக் அபவுட் 10-12 centimeters டு டேக் திஸ் டர்ன். இதை வந்து நான் ஒரு பேஷண்ட்டோட ப்ராஸ்டேட் இடுப்புக்குள்ள கை வச்சு பண்றப்ப எனக்கு இவ்வளோ இடம் கிடைக்காது. தேவையான ஸ்ட்ரக்சர்ஸை நான் நகர்த்தி வச்சுட்டு தான் என் கையை மூவ் பண்ண முடியும். வேறஸ் நான் ரோபோட்டை உள்ள டிப்ளாய் பண்ணனா இந்த 12 centimetersக்கு பதிலாக the same action I can do in about 1.5 centimeters because it's a miniaturized instrument. Okay. இந்த அட்வான்டேஜ் மட்டும் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் about robot. Yeah. Otherwise robot is fancy because it is from the west. Nothing else. And அதே மாதிரி இப்போ என்ன மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு to cure cancer? சொன்ன மாதிரி robot is not advanced. Now it is being understood by many people. அதனால அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு எல்லாம் அட்வர்டைஸ் பண்றாங்க. அது 10 yearsக்கு மேலேயே நம்ம நாட்டில் இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் வாட் இஸ் கம் இன் டு கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இம்யூனோதெரப்பி. Immunotherapy is where you use medicines with very very less side effects which target the தன்னெதிர்ப்பு சக்தி, உடம்போட தன்னெதிர்ப்பு சக்தியை மேனிப்புலேட் பண்ணி நம்ம கேன்சரை டிஸ்ட்ராய் பண்றது. It is the latest in the field of medical oncology. It is very less symptoms. But yes, latestன்றதுனால it comes with additional cost. இந்த அடிக்கடி நிறைய பேருக்கு பார்த்தோம்னா டாக்டர் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருது இல்லையா, அவங்களுக்கு கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வர்றது இஸ் நாட் அட் ஆல் ரிலேட்டட் டு யூரின் கேன்சர். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையவே கிடையாது. இன்ஃபெக்ஷன் வரதுக்கு காரணம் ஒன்று யூரின் பாதையில் ஏதேனும் அடைப்பு இருக்கு, ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டோ இல்லை லேடிஸ்க்கு வந்து டிஸ்டல் யூரத்ரல் ஸ்டீனோசிஸோ இல்லை மல்டிபிள் பிரெக்னன்சிஸ்க்கு அப்புறம் அடி இறங்கி இருக்கு, ப்ரொலாப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி காரணங்கள் என்ன இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். இல்லை உள்ள வந்து ஒரு ஸ்டோன் இருந்தா கூட ஸ்டோன் கேன் பி அ நைடஸ் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இல்லை அன்கண்ட்ரோல் சுகர்ஸ் இருக்கு, இல்லை நிறைய ஸ்டீராய்டு எடுக்கிறாங்க அதனால சுகர் ஸ்பைக் ஆகுது, இல்லை கீமோதெரப்பி ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க அதனால இம்யூன் சிஸ்டம் டவுனாக இருக்குது. அந்த மாதிரி காரணங்களை ஐடென்டிஃபை பண்ணோன்னா இன்ஃபெக்ஷன் கேன் பி ட்ரீட்டட். கேன்சர் இஸ் அன் என்டையர்லி டிஃப்ரெண்ட் பாத்வே. இட் இஸ் எய்தர் innate கேன்சர் தட் செல் டிசைட்ஸ் டு பி ராங் or it is due to influence across life, smoking, drinking, bad diet, lack of exercise, lack of adequate sleep. அந்த மாதிரி விஷயங்கள் கேன் precipitate cancer growth. டாக்டர் இப்போ கிட்னில கேன்சர் கட்டி வந்துச்சுன்னா ஹோல் கிட்னியே வந்து ரிமூவ் பண்ணணுமா இல்ல அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? கிட்னி கேன்சர் பாத்தீங்கன்னா the treatment is surgical extirpation. அந்த கட்டியை ரிமூவ் பண்றது தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதுல ஒரு கிளாரிட்டி இருக்கு. முந்தின காலத்துல சொன்ன மாதிரி ஃபுல் கிட்னியை ரிமூவ் பண்ணுவாங்க. இப்போ கிட்னியோட சைஸ் பொறுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஓகே. லெஸ் தென் 4 centimeters 4 சென்டிமீட்டர் கீழே இருந்ததுன்னா ஸ்மால் ரீனல் மாஸ் SRMs அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு த இன்டர்நேஷ்னல் அக்செப்டட் ட்ரீட்மெண்ட் ரொம்ப சேஃபாகவும் கம்ஃபர்டபுளாகவும் பேஷண்ட்டுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் கொடுத்து பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணுறது. ஒரு கிட்னி இருக்கு, இவ்வளோ பெரிய கிட்னி இருக்கு, 10 சென்டிமீட்டருக்கு, கிட்னியோட ஒரு பகுதியில் ஒரு 3 சென்டிமீட்டர் கட்டி இருக்கு, அதை மட்டும் நம்ம ரொம்ப கன்வீனியன்ட்டா ஒரு செல் கேப் விட்டுட்டு அந்த கட்டியை ரிமூவ் பண்ணோம்னா அந்த பேஷண்ட்டுக்கு அவங்க லைஃப் டைம் காலத்தில் கேன்சர் கியூர் ஆயிடுது. இது வந்து சர்ஜிக்கல் வே. இல்லை டாக்டர் நான் வந்து நிறைய புக்கு படிச்சிருக்கேன், நிறைய இன்டர்நெட் பார்த்துருக்கேன், எனக்கு என் மேலே கத்தி படக்கூடாது, எனக்கு சர்ஜரி வேண்டாம், பட் ஆனால் என் கேன்சரை ட்ரீட் பண்ணணும்னு சில பேஷண்ட்ஸ் வருவாங்க. எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டெஃபினெட்லி சர்ஜரி. ஏன்னா அந்த கேன்சரை ரிமூவ் பண்ணுறது இஸ் த பெஸ்ட் வே டு ட்ரீட். இல்லை பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது, வெயிட்டிங் ஃபார் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், இல்லை லங் வந்து நாட் ஃபிட் ஃபார் அனஸ்தீசியா, அவங்க சர்ஜிக்கல் கேண்டிடேட்டாக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நம்ம இந்த ஆப்ஷன் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் we can pass small probes. ஒரு மெல்லிசான ஏர்பின் சைஸ்ட் ஒரு மெட்டல் ப்ரோபை will pass into the ஸ்கின்ல இருந்து சிடி ஆர் அல்ட்ராசவுண்ட் கைடட்ல கட்டிக்குள்ள டைரக்டா பாஸ் பண்ணுவோம். அது வழியா will apply energy. either cryo ablation or focal ablation. இது ரெண்டும் பண்ணி we can destroy the cancer cells. So in effect என்ன நடக்கும், cancer although it is not disciplined, it is also a form of life. அதை நம்ம எனர்ஜி வச்சு அப்ளேட் பண்ணி கில் பண்ணிட்டோம்னா that is also a way of curing cancer. But that requires a more stringent follow-up, and we usually keep it for very elderly, above 85, or unfit patients, or very insistent patients. In general, kidney cancer, removing it is the dictum. When the cancer is more than 4 centimeters, நீங்க kidney remove பண்ணுமான்னு கேட்டீங்க. முந்தின காலத்துல yes, but now we are pushing the extremes. we are trying to retain kidney even for a 6-7 centimeter tumor, based on where it is located. எல்லா கட்டிக்கும் ஒரே ரூல் அப்ளை ஆகாது. இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் கிட்னி இருக்கு அண்ட் ஒரு 6 சென்டிமீட்டர் கேன்சர் கட்டி இருக்கு, பட் அது நடு பகுதியில் இல்லாமல் மேல் பகுதியிலையோ கீழேயோ இல்லை அவுட்டர் போர்ஷன்ஸ்லையோ கான்வெக்சிட்டிலையோ இருந்ததுன்னா
we can do proper good quality CT imaging, plan it pre-operatively, patients கிட்ட சொல்லி இங்க பாருங்க இதெல்லாம் இருக்குது, கிட்னியை ப்ரிசர்வ் பண்றது தான் நம்ம லைஃபோட மெயின் எய்ம், ஸோ அதை நாங்கள் பண்ண ரெடியா இருக்கோம், யூ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் திஸ் சொன்னோம்னா we will definitely remove only the tumor, கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு கிட்னியை மேக்ஸிமம் ப்ரிசர்வ் பண்ணும். ஓகே, that is definitely beneficial for the patients. ஓகே, இதை தாண்டி சில கட்டிலாம் வந்து கிட்னியோட நடுப்பகுதியில இல்ல தப்பான குணம் கொண்டு ரத்த குழாயில டியூமர் த்ராம்பஸோட இருந்ததுன்னா வித்தவுட் டிஸ்கஷன் ஃபுல் ரிமூவல் இஸ் த டிக்டட். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும் போது கேன்சரை வந்து ட்ரீட் பண்றதுக்கான லேட்டஸ்ட் இதுன்னு இம்யூனோதெரபி பத்தி சொல்லியிருந்தீங்க. ஹார்மோன் தெரப்பியும் வந்து நம்மளால கேன்சரை கியூர் பண்ண முடியுமா டாக்டர்? ஸோ ஹார்மோன் தெரப்பி ஜென்ரலா கேட்டிங்கன்னா 2 இடத்துல யூஸ் பண்ணுவோம். we use it for breast cancer in women and for prostate cancer in men. prostate cancer is a hormone dependent cancer. Basically மென்னுக்கு இருக்க டெஸ்டோஸ்டெரோனால தான் that cancer grows. ஸோ சொன்ன மாதிரி முந்தின காலத்தில் 2 வேற டெஸ்டிஸ் ரிமூவ் பண்ணுறது டு கட் ஆஃப் தி ஹார்மோன் சப்ளை வாஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் 20 years back. தட் இஸ் வெரி ராங் நவ். ஹார்மோன் இஸ் த வைட்டாலிட்டி ஆஃப் லைஃப். இப்போ மென்னுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்து லேட்டாக வருது, விமனுக்கு வந்து happens much earlier because womenோட ஹார்மோன் gets cut off by age 45. For men it is goes on till 60-65. That is the main difference. So when you cut off hormone by doing orchidectomy and you give a reason that cancer treat பண்றோம்னா it is wrong. Earlier we used to do that. Okay. Now we do that only when the disease is progress to that stage. Now we do that only when it is a stage 4 disease. Okay. And அதுக்கு சர்ஜிக்கலா கியூர் பண்ண முடியாது, சிம்பிள் மெடிகேஷன்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற சிச்சுவேஷன் போச்சுன்னா மட்டும்தான் நம்ம ஹார்மோன்ஸை கட் பண்ணுவோம். சரி, இப்போ நான் கேட்குற கேள்வி வந்து லைக் இது மித்தா இல்லை ட்ரூத்தா அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியல. ஸோ அதை கேட்குறோம். லைக் பயோப்சி பண்ணால் கேன்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இப்போ பரவிட்டு இருக்குது. அது உண்மையா போயா? கம்ப்ளீட் உண்மையும் இல்லை, கம்ப்ளீட் போயும் இல்லை. இப்போ ஒரு கிட்னியில் ஒரு நீர் கட்டி இருக்கு அப்படின்னீங்கன்னா அதில் பயோப்சி போடக்கூடாது பை ரூல். நீர் கட்டியில் ஒரு ஊசியை ப்ரிக் பண்ணிங்கன்னா நீர் கட்டி உடைய போகுது, ஸ்ப்ரெட் ஆக போகுது. ப்ராஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா பயோப்சி இல்லாமல் பேஷண்ட்டை சர்ஜரிக்கு எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. வி வாண்ட் டு நோ வாட் டைப் ஆஃப் கேன்சர் இட் இஸ், வாட் கிரேட் ஆஃப் கேன்சர் இட் இஸ். சேம் பிளாடர்லையும் பார்த்தீங்கன்னா we want to know what type of cancer, what grade of cancer, first surgery பண்ணி ஆப்ரேட் பண்ணணுமா இல்லை ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பி பண்ணணுமான்றது. ஸோ யூனிவர்சல் எஸ் நோன்னு சொல்ல முடியாது. அட்ரினல் பார்த்தீங்கன்னா we don't want to do biopsy, we directly want to go ahead with surgery. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனுக்கும் இது வேரி ஆகும். பட் இன் ஜென்ரல் பயோப்சி பண்ணால் ஸ்ப்ரெட் ஆகுமா? இன் மெனி கேசஸ் எஸ், with a certain percentage of 1 to 4%. It should be discussed prior with the patient. பேஷண்ட்டுக்கு நாங்கள் சொல்லிடுவோம், சி உங்களுக்கு வந்து பயோப்சி பண்ணுறது அவசியம், அதுக்கான ரிஸ்க்ஸ் இது இருக்கு, பட் உங்களுக்கு பண்ணா நல்லதுன்ட்டு. பட் ப்ராஸ்டேட் கேன்சருக்கு பயோப்சி ரொட்டீனா பண்றோம், இட் டஸ் நாட் ஸ்ப்ரெட். பிளாடர் கேன்சருக்கு பண்றோம், இட் டஸ் நாட் ஸ்ப்ரெட். பினைல் கேன்சருக்கு பண்றோம், இட் டஸ் நாட் ஸ்ப்ரெட். ஸோ இட் இஸ் நாட் யூனிவர்சல் ட்ரூத். அண்ட் இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம், இப்போ ஒரு பர்சன் வந்து செக்ஷுவல் கனெக்ஷன் நிறைய பீப்புளோட வச்சிருந்தாங்கன்னா கர்ப்பப்பை புற்றுநோய் வரும்னு. அதே மாதிரியே மென்னுக்கும் வந்து செக்ஷுவல் கனெக்ஷன்ஸ் வித் டிஃப்ரெண்ட் விமன் அண்ட் லாட் ஆஃப் விமன் வச்சிருந்தா ப்ராஸ்டேட் கேன்சர் வரதுக்கான சான்சஸ் இருக்கா? ப்ராஸ்டேட் கேன்சர் வராது. வாட் யூ ஆர் ஆஸ்கிங் இஸ் ட்ரூ, வில் லீட் டு பினைல் கேன்சர். Okay. They will be exposed to multiple viral infections, mainly human papilloma virus, and they'll be at a very high risk of first getting sexually transmitted infection, other thandi sexually transmitted disease, and other thandi penile cancers. This is definitely possible. கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து இட்ஸ் a செப்பரேட் டாபிக், பட் ஸ்டில் கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து அப்படியே இருக்கிறவங்களுக்கு கிட்னி கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? கிட்னி ஸ்டோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்குற ஸ்டோனும் நீங்கள் பார்க்குற ஸ்டோனும் ஒன்று தான். நீங்கள் இப்போ ரோட்டில் ஒரு ஸ்டோன் பார்க்குறீங்க, ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி த சேம் வி see inside the kidney. வாட் இஸ் டிஃப்ரெண்ட் தான் the chemical composition. நீங்கள் பார்க்குறது இஸ் மோர் ஹார்டர் மினரல்ஸ், நாங்கள் பார்க்குறது இஸ் ஆல் கால்சியம் பேஸ்ட் கார்பனேட் ஸ்ட்ரூவைட் ஸ்டோன்ஸ், எல்லாமே லிட்டில் மோர் சாஃப்டர், அவ்வளோதான். ஸ்டோன் என்ன எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் அதில் இருக்க தேவையில்லாத கிறிஸ்டல்ஸை ஃபில்டர் பண்ண வேண்டியது தான் கிட்னியோட ஜாப். அது ஃபில்டர் பண்ற கிறிஸ்டல்ஸ் நீங்க அடிக்குவேட்டா வாட்டர் எடுக்கலனா they clump together and form a 1 millimeter bit. And then they have a magnetic property, chemotaxis ன்னு சொல்லிட்டு they start clubbing together and form a 5-6 millimeter stone. கிட்னியோட fate is nothing but causing infection, growing in size and stopping the functioning of that kidney. இந்த 3 விஷயங்கள் நடக்கும் ஒரு ஸ்டோன் இருந்ததுன்னா. பட் அ லாங் ஸ்டாண்டிங் ஸ்டோன் இருந்தா கூட அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகுமே தவிர இட் டசன்ட் டைரக்ட்லி லீட் டு கேன்சர். அதே மாதிரி இப்ப வந்து கேன்சர் ஆபரேஷன் வந்து பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்களே, அது உண்மையா? இன் ஜெனரல் கேன்சர் ட்ரீட் பண்ணலாம், லைஃப் ஷார்ட்டா முடிஞ்சிரும். தட் இஸ் ட்ரூ. நீங்க ட்ரீட் பண்ணா லைஃப் ஸ்பேன் ஷார்ட்டா முடிஞ்சிருமான்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி நோ.
இப்போ எங்களோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் அகெயின் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஸ்டேட் எடுத்திங்கன்னா தி ஓவரால் டிக்டம் ஆன் தட் இஸ் லைஃப் எக்ஸ்டெண்டிங் தெரப்பி. த கோர் பிரின்சிபல் என்னன்னா யூ ட்ரை டு எக்ஸ்டெண்ட் த லைஃப் ஆஃப் த பேஷண்ட் பை மெயின்டைனிங் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஸ் மச் as பாசிபிள். ஏதாவது ஒரு ஸ்டேஜில் பேஷண்ட்டோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தென் வி ஸ்டார்ட் டிக்ரீசிங் த ட்ரீட்மெண்ட் பர்டன். ஓகே, தட் இஸ் வாட் வி டூ. பட் இன் ஜென்ரல் ஒரு கேன்சருக்கு ட்ரீட் பண்ணோன்னா த மெயின் பர்பஸ் இஸ் டு ஹாவ் அ குட் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். கண்டிப்பாக அதனால குறைய போகிறது கிடையாது. எகைன் லைஃப் ஸ்டைலில் வந்து பேசிக்காக வந்து சுகர் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ரீனல் கேன்சர் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். இது உண்மையா பொய்யா? ஸோ என்ன பர்டிகுலர்லி கேட்டிங்கன்னா ஐ வுட் சே சுகர் இஸ் த மெயின் கில்லர் ஃபார் எவ்ரி திங். ஸோ இட் அஃபெக்ட்ஸ் லைக் ஸ்மோக்கிங் அட் அ செல்லுலர் லெவல். இட் டேமேஜஸ் த செல்ஸ். இட் மேக்ஸ் த பிளட் வெசல்ஸ் லூஸ் தேர் active elasticity and all tissues become redundant. சுகர் மாதிரி ஒரு மோசமான கில்லர் ஐ வுட் சே இஸ் ஒன் ஸ்டெப் ஹையர் தென் கேன்சர். கேன்சர் எல்லாருக்கும் வரலாம், பட் சாப்பிட்ற எல்லாருக்கும் சுகர் வரும் அவங்க கண்ட்ரோல் பண்ணலன்னு. சுகர்னால கேன்சர் டைரக்டா வருமானு கேட்டிங்கன்னா தி ஆன்சர் இஸ் நோ. நாட் ஈவன் பேங்க்ரியாட்டிக் கேன்சர் எதுவுமே அது போல வரப்போறது கிடையாது. பட் சுகர் வந்து நீங்க உங்க ஹெல்த்தை பார்த்துக்காம தென் சுகர் வர்றதுனால நிறைய தாகம் எடுக்கும், நிறைய பசி எடுக்கும், அப்படி இருந்தாலும் வெயிட் குறையும். அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு கோலோரெக்டல் கேன்சர் வர்றதோ இல்லை you put on too much weight and you get cholesterol and you get liver failure and liver cancer, அதனால you get renal failure, அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வந்து உங்க ஓவரால் குவாலிட்டி ஆஃப் லைஃப் குறைஞ்சு சுகர் எடுக்கிறதுனால there is no benefit to a man or a woman. ஓகே, but not directly related to cancer. அண்ட் நைட்ல அடிக்கடி யூரினேட் பண்றவங்களுக்கு வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் இல்ல ரீனல் கேன்சர் வரதுக்கான சான்சஸ் அதிகமா? முன்ன சொன்ன மாதிரி ப்ராஸ்டேட் generally grows for men above 55 years. அதனோட ப்ரெசன்டேஷன் அர்ஜென்ட்டாக யூரின் போகணும்னு நினைப்பாங்க. போனால் ஆனால் ரொம்ப டிலேடாக ஸ்டார்ட் ஆகி நின்று போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு ஃபீச்சர் இஸ் நைட் டைமில் மல்டிபிள் டைம்ஸ் எழுந்து யூரின் பாஸ் பண்ணுறது. இதெல்லாம் பார்ட் ஆஃப் ஏஜ் ரிலேட்டட் ப்ராஸ்டேட் growth. அண்ட் இஃப் யூ டேக் அ ப்ராப்பர் ஸ்க்ரீனிங் அண்ட் எவாலுவேஷன் அண்ட் சிம்பிள் மெடிகேஷன் they don't get up even once in the night time. Okay. That is why we say if you have trouble you consult. Most of the time it is age related and can be easily managed with medication. ரீனல் கேன்சர், யூரினரி பிளாடர் கேன்சர் இதெல்லாம் வராம இருக்கிறதுக்காக கிட்னியை எப்படி வந்து சேஃபா ஹாப்பியா வச்சுக்கணும் டாக்டர்? லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். So yes, there is lifestyle modifications to keep you to some extent scientifically proven. Avoid a lot of red meat, avoid processed food, stick on to green healthy vegetable diet. Daily at least 30 to 40 minutes of walking bare minimum. You don't have to do any dramatic aerobic exercises. At least 30-40 minutes of walking. Keep yourself well hydrated so that the kidney is flushed. And have a good 8 hours sleep. This is what I would say is necessary for keeping any body away from common cancers. இப்போ ஒரு சில பேர் சொல்றாங்க 2 to 3 liters வாட்டர் குடிச்சா போதும்பா, உன் கிட்னியோட நெஃப்ரான்ஸ் வந்து கரெக்டா ஃபில்டர் பண்ணிரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்னும் ஒரு சில பேர் வந்து நீங்க இன்னும் அதிகமா குடிக்கணும்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ப்ராப்பரா கிட்னிக்கு வந்து எந்த அளவுக்கு நாங்க டெய்லி ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கணும்? ஸோ இது எல்லாரும் கேட்குற கொஸ்டின். டாக்டர் எனக்கு இந்த நம்பர் எழுதி கொடுங்க, இந்த நம்பரை நான் டெய்லி ஒரு கப்ல ஊற்றி குடிக்கிறேன். இட் இஸ் இம்பாசிபிள் டு டெல். இப்போ உங்க ஃபேமிலிலே எல்லாரும் வேற வேற சைசஸ்ல இருப்பாங்க. ஸோ வாட்டர் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் எவ்ரி செல் ஆஃப் த பாடி. நீங்க சயின்டிஃபிக்கா எடுத்தீங்கன்னா ஒரு 100 kg மேன் எடுத்து இஃப் யூ ட்ரை ஹிம் அப், அதாவது இருக்கிற லாஸ்ட் ட்ராப் ஆஃப் வாட்டர் வரைக்கும் எடுத்தீங்கன்னா ஹில் பி ஒன்லி 40 kg. ஸோ ஃபார் அ மேன் 60% இஸ் வாட்டர். தட் இஸ் தேர் இன் தி ஸ்கின், இன் த மசில், இன் பிளட், செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட், ஐ எல்லா இடத்துலையுமே அங்கே தான் இருக்கும். அண்ட் பாடி டிஃபரன்ஷியேட்ஸ். லாஸ்ட் ப்ரையாரிட்டியில தான் இட் கிவ்ஸ் டு ஸ்வெட் அண்ட் யூரின். So how much water do you need? It depends on the height, depends on the weight, depends on what job you are doing. வீட்டில் இருந்து டிவி பார்க்குறீங்களா இல்லை வெளில போய் ஒர்க் பண்ணுறீங்களா, which part of the world you are living in, அண்டார்டிகாவில் இருக்கீங்களா சென்னையில் இருக்கீங்களா, and what is your activity that day? Are you doing more strenuous exercises இல்லை சும்மா இருக்கிறீங்களா? ஸோ இதுக்கெல்லாம் சேர்ந்து நம்ம how can we give one justified answer na? You watch the color of your urine. It should be white or pale yellow. If you achieve that, then you are well hydrated. Okay. So that is the best indicator to identify how much water is required. It differs from person to person. அதே மாதிரி நிறைய டயட்ஸ் இருக்குல்ல டாக்டர். இந்த மாதிரி ஒரு சில பேர் பார்த்தோம்னா கீட்டோ டயட் ஃபாலோ பண்றாங்க, வித்தியாசமான டயட்ஸ் ஃபாலோ பண்றாங்க. அண்ட் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா லிக்விட் டயட் வந்து ஒரு சில பேர் ஃபாலோ பண்றாங்க. தண்ணி மட்டும் குடிக்கிறாங்க, ஜூஸ் மட்டும் குடிக்கிறாங்க. ஆக்சுவலா அது கிட்னிக்கு நல்லதா டாக்டர்? தண்ணி மட்டும் குடிக்கிறது is any day good for the kidney, for the liver, for the heart. It's good for your entire body. That is a universal statement. Juice மட்டும் குடிக்கிறாங்கன்னா, நான் டயபெட்டிக் ஜூஸ் குடிக்கிறாங்க, we have no qualms about it. Please குடிக்கட்டும்.
நிறைய பேர் ஸ்டார்வேஷன்ல இருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா? There is only one thing scientifically proven to prevent cancer growth, which is known as starvation apoptosis. எவ்வளோ காலம் ஒரு நாளைக்கு பரவர் மனுஷங்க சாப்பிடாம வயிறை எம்டியா வச்சிருக்காங்களோ, the more the chance that cancer cells will die in that starvation period. They are the cells which have maximum hunger. அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். இப்போ உங்க உடம்புல இல்ல யார் உடம்புலயோ ஒரு கேன்சர் செல் உருவாகிற ஸ்டேஜ்ல இருக்கு, காரணமே வேண்டாம், இட் கேன் ஹேப்பன் பை இட் செல்ஃப். அந்த சமயத்துல அந்த பர்சன் வந்து பீரியாடிக்கா ஸ்டார்வேஷன்ல இருக்காங்கன்னா, கேன்சர் இஸ் எனர்ஜி டிபெண்டன்ட். உங்க உடம்புல எனர்ஜி செல்ஸ்ல இல்லைன்னா கேன்சரால வளர முடியாது. ஸோ தட் இட் செல்ஃப் வில் ப்ரிவென்ட் த growth ஆஃப் தட் கேன்சர். இப்போ என்னன்னா டாக்டர், நேத்து சமைச்ச சாப்பாடை வந்து இன்னைக்கு ஹீட் பண்ணி சாப்பிட்றாங்க, இல்ல நேத்து சமைச்ச பிரியாணி இல்ல மீன் குழம்பு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 நாள் 4 நாள் வச்சு சாப்பிட்டாதான் அந்த டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. ஹீட் பண்ணி சாப்பிடும் போது இதனால கேன்சர் வர்றதுக்கான பாதிப்புகள் இருக்கா? அகைன் ஒரு யூனிவர்சல் ஸ்டேட்மெண்டா எல்லா ஃபுட்டுக்கும் சொல்ல முடியாது. அது இண்டிவிஜுவல் என்ன டைப் ஆஃப் ஃபுட்ன்றதை பொறுத்து. இன் ஜென்ரல் நாங்கள் எங்கள் பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவோம்னா, ட்ரை டு ஸ்டிக் டு ஹோம் குக் ஃபுட். உங்கள் கிச்சன்லேருந்து வர சாப்பாடு என்னவா இருந்தாலும் சாப்பிடுங்க. அண்ட் நான் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லுவேன்னா, எதெல்லாம் நீங்கள் பேக்கெட்ல இருந்து திறந்து சாப்பிட வேண்டியது வருதோ, let it be a biscuit, mixture packet, pagoda, muruk, எதுவா இருந்தாலும் that will have some form of preservative to keep it fresh. Try to avoid that. Whatever comes from your house kitchen, have it in good quantity. Okay. Don't go overboard. Whatever comes in a packet, you can taste until you're 40 and then stop. சூப்பர் டாக்டர். ஸோ யூரோ ஆன்காலஜி ரிலேட்டடாக இருக்கிற எல்லா டவுட்ஸ்க்குமே வந்து ரொம்ப அழகாக கிளாரிஃபிகேஷன் கொடுத்தீங்க. பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் யோர் டைம் டாக்டர். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.